God always. வார்த்தைக்காக ஆவலாய் வாஞ்சியாய் காத்திருக்கிறீங்க. කී දෙනෙක් ස්වාමින් වහන්සේගේ වචනය උදෙසා පිපාසයෙන් බලා සිටිනවද? இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், අද දවසේදී ඔබලා සමග කතා කරන්නට තෝරාගත්තා වූ මාතෘකාව නම් இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகள். යේසුස් ක්‍රිස්තුස්ගේ සාක්ෂිකරුවන්. நாங்க தான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். අපි තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සාක්ෂිකරුවන්. நாங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றா மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். අපි ආශිර්වාදයක් ලබා ගත්තා නම් අපි අන් අය සමග බෙදා ගන්නට ඕන. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். සුදු බයිබලයෙන් අපි එක සිදුවීමක් දැස බලන්නට යනවා. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களையும் ஒன்றொன்றாக வாசிக்க கேட்போம். ලූක් සුභාරංචි පොතේ 19 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 10 දක්වා එකින් එකට කියවන්නට අසමු. උන්වහන්සේ යෙරිකෝවට ඇතුල්ව ඒ මැදින් යද්දී அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் සුංගම් අයකරන්නන්ගේ ප්‍රධානියෙකු සාකියුස් නම් ලත් පෝසත් මිනිසෙක් ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சக்கேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் යේසුස් වහන්සේ කවුද කියා බලන්ට සෙවිය. නමුත් ඔහු මිටිබැවින් සමූහයා නිසා නොහැකි විය. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு அந்த இடத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ ස්ථානයේ ගමන් කරමින් සිටිනවා. இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு குள்ள மனுஷன் வருகிறான். යේසුස් වහන්සේ ඇවිදමින් යනකොට ඒ ස්ථානයේ කොට මිනිසෙක් இயேசு සිටියා. அநேக அற்புதங்களை செய்தார். යේසුස් වහන්සේ බොහෝ ආස්කම් කළා. ஆகவே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். බොහෝ සමුහයක් උන්වහන්සේ අනුගමනය කළා. ஆனால் அந்த இடத்திலே பார்க்கிறோம், නමුත් ඒ ස්ථාන අපි බලනවා வரி வசூலிக்கிற ஒருவன். සුංගම් අය කරන්නේ. நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සාවධානයෙන් අහුම් කරන්න. வரி வசூலிக்கிற ஒருவன் සුංගම් අය කරන මිනිස්සෙක් எப்படியாவது இந்த இயேசுவை நானும் பார்க்க வேண்டும் என்று வருகிறான். කෙලෙසව මමත් මේ යේසුස් වහන්සේ බලන්නට ඕනි කියලා ඔහු පැමිණෙනවා. எப்படியாவது நான் கண்டுபிடிக்க வேண்டும். කෙලෙසවම දැනගන්නට ඕන. அவன் குள்ளனா இருந்தபடியால் திரளான ஜனங்கள் வந்த பொழுது அந்த திரளான ஜனங்கள் மத்தியிலே போய் இயேசுவை எட்டி பார்க்க முடியவில்லை. ඔහු මිටිව සිටි නිසා ඒ බොහෝ ජන සමූහය මැදේ ගොස් යේසුස් වහන්සේ බලන්නට ඔහුට බැරි වුණා. இந்த சம்பவத்தை நாங்கள் யாவரும் அறிவோம். මේ සිදුවීම අපි සියලු දෙනාම හොඳ හැටි இதை දන්නවා. அதிகமாக நாங்கள் வாசித்து ඕ இருக்கிறோம். අවස්ථාවේදී මේක කියවලත් அப்ப තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே එසේනම් යේසුස් වහන්සේගේ කාලයේදී இந்த வரி வசூலிக்கிறவர்களின் மத்தியில் සුංගම් අය කරන්නන් මැද இவன் ஒரு தலைவனாயிருந்தான். මොහු නායකයෙක්ව සිටියා. தலைமை வரி வசூலிக்கிறவன். ඔහු තමයි ප්‍රධාන සුංගම් අය කරන්නව සිටියේ. ரோமானிய இந்த ராஜ்யத்திலே රෝම අධිරාජ්‍යයේ இவன் வேலை செய்து கொண்டு வந்தான். ඔවුන්ට යටත්ව වැඩ කරමින් அந்த සිටියා. நாட்களிலே இப்பொழுது இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை ரோம ராஜ்யம் தான் ஆட்சி செய்து வந்தது. ඒ කාලයේදී මේ ඊශ්‍රායල් කියනා වූ රට පාලනය කරනු ලැබුවේ රෝම අධිරාජ්‍යවරු වශයෙන්. அந்த ரோமர் பேரரசு அந்த ராஜ்யம் செய்த நாட்களிலே இந்த சகையுவை அவர்கள் நியமித்தார்கள். ඒ රෝමානුවන් විසින් මේ සකේයෝස්ව පත් කර තිබුණා. தலைமை வரி வசூலிக்கிற மனுஷனாய் நியமிச்சிட்டாங்க. ප්‍රධාන සුංගම් අය කරන්නෙක් හැටියට පත් කර තිබුණා. அப்படி என்றால் இந்த ரோமர்களுக்கு கீழாகத்தான் இவன் வேலை செய்து வந்தான். එසේනම් රෝමානුවන්ට යටහත තමයි මොහු වැඩ කරේ. சகையு ரோமர்களுக்காக அதிகமாக பாடுபட்டான். සකේයෝස් රෝමානුවන් උදෙසා බොහෝසේ වෙහෙසට පත් වුණා. இந்த வரி வசூலிக்கிறவர்களை ஒருவருக்கும் பிடிக்காது. මේ සුංගම් අය කරන්නන්ව කිසි කෙනෙක්ට அன்னை කැමති නැහැ. நாட்கள்ல எங்களுடைய நாட்டுல நடந்த சம்பவம் அதுதான். මෑතකදී අපේ රටේ සිදුවුණු දෙයක් තමයි. வரி என்று சொல்லும் பொழுதே எல்லாரும் பயந்துருவாங்க. වරි පණන් කියනකොටම ඔක්කොම බය වෙනවා. நல்ல நாடு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இவ்வளவு டாக்ஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க? රට හොඳටනේ යාගෙන තිබුණේ. ඇයි මේ ආකාරයෙන් මේ වරි පණන් වැඩි කරේ? இந்த வரி வசூலிக்கிறவர்களுக்கு මේ සුංගම් අය அந்த කරන්නන්ට நாட்களே ஒரு ஊதியம் கொடுக்கப்பட மாட்டாது. நோ salary for them. ඒ කාලයේදී මොහුන්ට වැටුපක් ලබා දෙන්නේ නැහැ. ஜனங்களிடமிருந்து வரி வசூலிக்கும் பொழுது ජනතාවගෙන් මේ සුංගම් අය කරගන්න ரோமர் ராஜ்யத்துக்காக அந்த ஜனத்துக்கிட்ட இருந்து அந்த வரியை வசூலித்து ரோமர் ராஜ்யத்துக்கு கொடுப்பார்கள். ජනතාවගෙන් මේ සුංගම් මුදල් අය කරමින් ඔවුන් රෝම රාජ්‍යයට ඒ ලබා දෙනවා. அப்ப அந்த நாட்கள்ல இருந்த யூத ஜனங்களுக்கு எல்லாம் சரியான கோபம். ඒ දවස්වල සිටපු යුදව්වන්ට හරිම කෝපයකින් සිටියේ මේ තැනත්තා සමග. இந்த வரி வசூலிக்கிறவர்களை கண்டாலே ஒரு பெரிய வெறுப்பு அவங்களுக்கு உண்டாகும். සුංගම් අය කරන්නන්ව දුටු ගමම්ම ඔවුන්ට ද්වේෂයක් ඇති වෙනවා. இவர்கள் எல்லா மனுஷராலும் வெறுக்கப்பட்டவர்கள். සියලු මනුෂ්‍යයන්ම මොහු ද්වේෂ කරා. இவங்க வரி வசூலிக்கிறதோடு கூட මොහුන් වරි සුංගම් අය කරනවත් සමග ஜனங்களிடமிருந்து அதிகமாய் பெற்றுக் கொள்ளுவாங்க. ජනතාවගෙන් බොහෝසේ ලබා ගන්නවා. ஏனென்றால் இவங்களுக்கு சம்பளம் ஊதியம் கிடையாது. මක් නිසාද මොහුන්ට වැටුපක් නැහැනේ. அந்த அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற பணத்தை கொண்டு இவர்கள் ஐஸ்வர்யவான்களாகி விட்டார்கள். වැඩි වශයෙන් ලබා ගන්නා මුදල් වලින් මොහුන් බොහෝසේ පෝසත් වෙනවා. அப்ப ஜனங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. එසේනම් පොඩ්ඩක් කල්පනා කරන්න මේ ජනතාව මොනතරම් කෝපයකින් කිපී இந்த සිටිනවද வரி කියලා. வசூலிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. මේ සුංගම් අය කරන්නව දැක්කොත් ඔවුන් කැමති නැහැ. அநேக ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. බොහෝ අක්‍රමතා සිදුවෙමින් තිබුණා. ஆகவே ஜனங்கள் விரோதமா எழும்பினாங்க. ජනතාව විරුද්ධව නැගී සිටියා. ஜனங்கள் வரியை கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ජනතාවට මේ සුංගම් අය කරන්නට කැමති இந்த නැහැ. வரி செலுத்துவது எங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கு அல்ல, ரோம ராஜ்யத்தை கட்டுவதற்கு. මේ සුංගම් අය කරන්නේ අපගේ රට ගොඩනැගීමට නෙමෙයි රෝම අධිරාජ්‍යවරුන්ගේ රට அப்ப ගොඩනගන්නටයි. ரோம ராஜ்யத்துக்கு கீழே தான் இந்த மனுஷன் சகையு வேலை செய்கிறான். රෝමානුවන් යටතේ තමයි මේ සකේවුස් වැඩ කළේ. இவன் தான் தலைவன்.
தலைவன். මොහු තමයි ප්‍රධානියා. அவனுக்கு கீழே நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. ඔහුගේ යටතේ තව සේවකයන් සිටියා. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? මොවුන්ගේ වැඩේ කුමක්ද නම් யாராவது வரி செலுத்தாவிட்டால் කවුරු හරි සුංගම් ආයෙ නොකරොත් அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது. ඔවුන් සමග ගිහලා රණ්ඩු දබර වෙනවා. அவர்கள் போய் கேட்பார்கள். ඔවුන් ගොස් ඔවුන්ගෙන් අසනවා. கேட்டு வரி செலுத்த முடியாவிட்டால் ඉල්ලා ඔවුන්ට සුංගම් ආය කරන්නට බැරි නම් அவர்களுடைய தலைவனாகிய சகையுவ கூட்டிட்டு போவாங்க. ඔවුන්ගේ ප්‍රධානියා වන සකේවුස් ඔවුන් සමග කැඳවාගෙන යනවා. அவன் போய் அவங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தையோட பேசுவான். ඒ සකේවුස් ගොස් ඔවුන්ට තරවට කිරීමේ වචන සමග කතා කරනවා. போய் அவங்களோட சண்டை போடுவான். ඔවුන් සමග රණ්ඩු කරනවා. வரி கொடுக்காவிட்டால் வீட்டை நாங்கள் அடைத்து விடுவோம். ඔබ සුංගම් ආය කරේ නැත්නම් ඔබගේ නිවස අපේ සන්තක කරගන්නවා. இலங்கையில் இருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ලංකාවේ තිබෙනා වූ දෙයක් ඔබට මතක ඇති කියලා මම සිතනවා. There is something called finance. இல்லாவிட்டால் நிதி காப்பீடு என்று சொல்லுவார்கள். ආර්ථික ගැන அதாவது ஃபைனான்ஸ்ல கார் எல்லாம் வாங்கலாம். ඒ කියන්නේ රක්ෂණ සංස්ථාව. நிதி காப்பீடு என்று தமிழ்ல சொல்லுவார்கள். நீங்க கொஞ்சம் பணத்தை செலுத்தி ஒரு வாகனத்தை வாங்கிடலாம். ඔබ ඕනෑම රක්ෂණ සංස්ථාවට ගිහිල්ලා කුඩා මුදලක් ගෙවලා வாகනයක් ගන්නට පුළුවන්. ஆனா மாதம் நீங்கள் பணத்தை செலுத்தி கொண்டு வரணும். මාසිකව ඔබ ගෙවන්නට ඕන මුදල ඔබ ගෙවන්නට ඕන. 2-3 மாதங்கள் செலுத்தாவிட்டா මාස දෙක තුනක් ඔබ ගෙව්වේ නැත්නම් அது தலைவர்கள் வந்துருவாங்க வீட்டுக்கு. ඔහු ඒකේ සිටිනා සේවකයන් පැමිණෙනවා ගෙදරට. கடைசி எச்சரிப்பை கொடுப்பார்கள். අවසාන තරවටුව ලබා இன்னும் දෙනවා. நீங்க ஃபைனான்ஸ் நீங்க செலுத்தாட்டி මේ ඔබ මේ ෆයිනෑන්ස් එක ඔබ ගෙව්වේ නැත්නම් திடீரென்று ஒரு நாள் வந்து உங்களோட வாகனத்தை எடுத்துட்டு போயிருவாங்க. දවසක් දාවුන් ඇවිල්ලා ඔබගේ වාහනේ උස්සනවා. அதனால இந்த ஃபைனான்ஸ்ல வாகனம் வாங்குறவங்க எப்பயுமே பயத்தோட இருப்பாங்க. ඒ නිසා මේ විදියට වාහන ලබාගත් ගෙවීමේ ක්‍රමයට වාහන ලබාගත්තා හරි බයයි. இந்த நிதி காப்புறுதிக்காரர்கள் வந்தாலே அவங்களுக்கு வெறுப்பு தான். මේ ගෙවීමේ ක්‍රමයට මුදල් දුන්න අය ආවොත් අපි හරි බයයි. அது மாதிரிதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் கூட ඒ වගේ තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කාලේ පවා வரி வசூலிக்கிறவர்களை கண்டா ஒரு வெறுப்பு. සුංගම් අය කරනව දැක්කොත් එක ද්වේෂයක් எங்கட பணத்தினால இவர்கள் ரோம ராஜ்யத்தை பெருக்குகிறார்கள். අපගේ මුදල් වලින් මොන් රෝම රාජ්‍ය ගොඩනගනවා. எங்களுடைய பணத்தினால இவர்கள் ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டார்கள். අපගේ මුදල් වලින් මොහොන් පෝසත් වෙලා සිටිනවා. இன்னைக்கும் எங்களுடைய நாட்டுல பார்த்தா අදත් අපගේ දේශේ බැලුවොත් එහෙම அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் බොහෝ රජයේ සිටින අය மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா මන්ත්‍රීවරුන් එහෙම අපි බැලුවා නම් ஜனங்கள்ட்ட பணத்தை கொண்டு தான் அவங்க ஐஸ்வர்யவானாய் இருக்காங்க. ජනතාවගේ මුදල් වලින් තමයි ඔවුන් පෝසත් වෙලා සිටින්නේ. அதனால தான் மினிஸ்டர்ஸை கண்டா எல்லாருக்கும் பயம். ඒ නිසාමයි මේ මන්ත්‍රීවරුන් දැක්කොත් මිනිසුන්ට පොඩ්ඩක් බයක් ඇති වෙනවා. பயமா? ඔබ බයයිද? என்ன கோபம், නැත්නම් කෝපය. மூர்க்க கோபம் வருது. ඒක කෝපෙන් කිපී எங்கட සිටිනවා. பணத்தினால இவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். අපගේ මුදල් වලින් මොහුන් පෝසත් වෙලා எங்களை සිටිනවා. சுரண்டியவங்க ஐஸ்வர்யவானாகி விட்டார்கள். මුන් අපෝ හූරා කාලා පෝසත් වෙලා සිටිනවා. எப்பையும் கண்ட கொல்லணும்னு தான் நினைவு வரும். දුටු තැන මරන්න තමයි සිතෙන්නේ. எனக்கு இல்ல, ஜனங்களுக்கு. අපිට නෙවෙයි ජනතාවට. நல்ல விளக்கு, எப்பையும் கொல்லத்தான் நினைவு வரும். හැම වෙලේම මරා දාන්න තමයි සිතෙන්නේ. அதனால தான் அந்த மினிஸ்டர்மாரெல்லாம் வர்ற நேரம் 4-5 பாடி கார்ட்ஸோட வருவாங்க. ඒ නිසා තමයි මේ മന്ത്രിවරු එනකොට ප්‍රභු ආරක්ෂා රථ සහිතව පැමිණෙන්නේ. அவங்களுக்கே தெரியும் ஜனங்கள் எங்களை வெறுக்கிறார்கள். ඔවුන්ම දන්නවා මේ ජනතාව අපිට ද්වේෂ කරන බව. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் சகேயு. මෙවැනි මිනිසෙක් තමයි මේ සකේවුස්. வீடுகள் எல்லாம் போய் சத்தம் போடுறது. ගෙවල් වලට ගිහලා ශබ්ද දානවා. ஆனாலுமோ නමුත් ஒரு நாள் இவன் இயேசுவை காண வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். නමුත් දවසක් දා මොහු යේසුස් වහන්සේව දකින්නට කැමති වුණා. இவன் கள்ளன், இவன் கொள்ளைக்காரன், இவன் பாவிதான். මොහු සොරෙක්, මිනිමරුවෙක්, පාපිස්තෙක් තමයි. ஆனாலுமோ அவன் ஒரு நாளிலே இயேசுவை காண வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறான். නමුත් දවසක් දා ඔහු යේසුස් වහන්සේ දකින්න ඕනේ කියලා තීරණයක් ගන්නවා. எப்படியாவது இவரை நான் சந்திக்க வேண்டும். කෙලෙසවම මොහු මුණ ගැසෙනවා. அடுத்த வார்த்தை வரைகிறது. ඊළඟ වගන්තිය මෙලෙස ලියා තිබෙනවා. උන්වහන්සේ ඒ මාර්ගයේ යන්ට සිටි බැවින් ඔහු පෙරටුව දුව ගොස් උන්වහන්සේ දකින පිණිස අත්තිකා ගහකට නැගුණේය. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். යේසුස් වහන්සේ ඒ ස්ථානයට පැමිණ උඩ බලා ඔහුට කතා කොට සාකෙවුස් වහාම බැසපන්න. මක් නිසාද අද නුඹේ ගෙදරට මා නවතින්ට ඕනෑයයි ඔහුට කීසේක. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සාවධානයෙන් අහුම්කම් දෙන්න. சகையோட பேர் அந்த நாட்டிலேயே கெட்டு போயிருந்தது. සකේවුස්ගේ නම ඒ
දේශයේ සෑම තැනම ඉතාම හොඳ නමක් නෙවෙයි තිබුණේ. அவனை வெறுத்தார்கள். ඔහුට ද්වේෂ කළා මිනිස්සු. அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் வந்திருந்தாங்க. ඔහුට විරුද්ධව ජනතාව පැමිණ இந்த සිටියා. மனுஷன் இயேசுவை காண வாரான்னு தெரிஞ்சிருந்தா මේ මිනිස්සයා යේසුස් වහන්සේ දකින්න එනවා කියලා දැනගෙන සිටියොත් கட்டாயம் அவங்க விட்டிருக்கவே மாட்டாங்க. සැබෑ ඇත්තටම ඔහුට අවස්ථාව ලබා දීලා ஆனா නැති வேதம் ඇති. சொல்லுகிறது அவன் காட்டத்தி மரத்திலே ஏறினானாம். නම් සුදු ලියවිලිලා තිබෙනවා ඔහු අත්තිකා ගසකට නැග්ගා කියලා. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். එලෙසෝ යේසුස් වහන්සේ இயேசு දකින්න. அந்த பாதையில் நடந்து போகிறார். යේසුස් වහන්සේ මාර්ගයේ ගමන් කරනවා. மேலே பார்த்து சகையுவே கீழே வான்னு சொல்றார். උඩ බලා සකේවුස් බැසපන්න කියලා කියනවා. இன்றைக்கு நான் உன் வீட்டில வந்து தங்க வேணும்னு சொல்றார். අද දවසේදී මා නුඹේ නිවසේ නතර වෙන්නට ඕනි කියලා அவன் කියනවා. பாவியான மனுஷன், ඔව් පාපිෂ්ඨේ. ஏமாற்றக்காரன் தான், ඔව් රවටිනකාරේ. ஜனங்களுடைய பணத்தை திருடினவன் தான், ජනතාවගේ මුදල් සොරාගත්තු කෙනෙක්. அவன் உலக ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டவன் தான். ලෝකයේ ආයුෂ පොසත්කමින් පිරී හිටපු කෙනෙක්. அவன் ஒளிஞ்சிருந்து ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்பினதுனால ඔහු සැඟවී සිට යේසුස් වහන්සේට බලන්න ඕනි කියලා සිතපු නිසා. அவனுக்குள்ளே பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருந்ததுனால ඔහු තුල බලන්නට ඕනි කියනවා පිපාසයක් ඇති වුණ නිසා சகையுவே இந்த ஆண்டவர் கூப்பிடுறார். සකේවුස් කියලා යේසුස් වහන්සේ අඬගස්සනවා. அவனுக்கு முதல்ல அதிர்ச்சி விட்டுருப்பான். ප්‍රථමයෙන් ඔහු තිගැස්සෙන්නට ඇති. இவருக்கு எப்படி ஏன் பேர் தெரியும்? කෙලෙසද මොහුට මාගේ நான் නම மேல இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? මම උඩ සිටින එක මොහු சில කෙලෙසද பேர் දන්නේ. நிறைய ஜனங்கள் போய் சொல்லி இருப்பாங்க சகையுவேன்னு ஒரு தலைவன் இருக்கிறான், සමහර කාලට බොහෝ ජනතාව ගිහිල්ලා කියන්නේ සකේවුස් කියනවා ප්‍රධානියෙක් සිටිනවා வரி කියලා. வசூலிக்கிறவருடைய தலைவன். සුංගම් අය කරන්නන්ගේ ප්‍රධානියෙක් இவனை කියලා. பத்தி எல்லாம் பிள்ளையா இயேசு கிட்ட சொல்லி இருக்கலாம் ඒ ஜனங்கள். සකේවුස් ගැන වැරදි දේවල් කියන්නටද යේසුස් ஆனா වහන්සේ. இவருடைய பெயர் எனக்கு எப்படி அவருக்கு எப்படி தெரியும்? මොහුගේ නම කෙලෙසද යේසුස් වහන්සේ எப்படி දන්නේ. நான் மேல இருக்கிறது அவர் கண்டாரு? කෙලෙසද මා උඩ සිටින එක දැක්කේ. சிலவேளை நாங்க யோசிக்கலாம், සමහරක් වෙලාවට අපි සිතන්නට පුළුවන්. நாங்கள் மறைந்து இருக்கிறோம், අපි සැඟවී සිටිනවා. எங்களுடைய காரியம் ஆண்டவருக்கு தெரியாது. අපගේ දේවල් ස්වාමින් වහන්සේට දන්නේ නැහැ කියලා. ஆனால் இயேசுவுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. නමුත් යේසුස් වහන්සේට වසන් කරලා කිසි දෙයක් නැහැ. எந்த இடத்துல நாங்க எந்த ரகசியமாய் காரியங்களை මොන செய்தாலும் ස්ථානයක අපි රාසිගතව මොන දෙයක් කළාද அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල දකින්නා වූ කෙනෙක්. உடனடியா கீழே வான்னு சொன்ன உடனே හරි ඒ අවස්ථාවෙන් බැසපමිනන්න කියපු අවස්ථාවේදී எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்தாங்க. සියලුම ජනතාව යේසුස් වහන්සේ දෙස බැලුවා. சொன்னாங்க, இந்த பாவியின் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. ඔහුන් පැවසුවා මේ පාපිෂ්ඨයා ගෙදරටද යන්නේ? ஆண்டவர் சொன்னார், அவன்ட வீட்டுக்கு தான் நான் போறேன். ඔව් මම ඔහුගේ ගෙදරට තමයි ஏனால் යන්නේ. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு මක් வந்தார். නිසාද පාපිෂ්ඨයන්ව මුදවා ගන්න අපිට மனுஷன் எங்களை தள்ளி வைக்கலாம், මනුස්සයන් අපව කොම් කරන්න உலகம் පුළුවන්. எங்களை தள்ளி வைக்கலாம், ලෝකය අපව කොම් எங்களுடைய කරන්න பழைய පුළුවන්. வாழ்க்கை நிமித்தமாய் தள்ளி வைக்கலாம். පැරණි ජීවිතයේ නිසා අපව කොම් කරන්න ஆனா ඇති. இயேசு ஒருபோதும் எங்களை தள்ளி விடாதவர். නමුත් යේසුස් වහන්සේ කිසි කලක අපව අහක් කරන්නේ නැහැ. அவருடைய அழைப்பின் நிமித்தமா தான் இன்னைக்கு நாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கோம். උන්වහන්සේගේ කැඳවීම කන්නකොටගෙන තමයි අද දවසේ අපි උන්වහන්සේගේ අභිමුඛයේ අසුන්ගෙන සිටින්නේ. அதற்கு பிறகு அநேக சம்பவங்கள் நடந்தது. ඉන්පසු බොහෝ සිදුවීම් සිදු இயேசு වුණා. அவனுடைய வீட்டுக்கு போகிறார். යේසුස් වහන්සේ ඔහුගේ නිවසට அவன் ගියා. சொல்லுகிற, ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நான் வாங்கினதெல்லாம் ரெட்டிப்பா கொடுக்க போகிறேன். ස්වාමිනී මා ලබාගත් දේවල් 4 ගුණයකින් මම නැවත ලබා දෙනවා කියලා வாசிக்க கேட்போம். කියවනට අසමු. ඔහු වහාම බැසෑවෙත් ප්‍රීතියෙන් උන්වහන්සේ පිළිගත්තේය. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். ඔවුන් ඒ දැක උන්වහන්සේ පෞකාර මනුෂ්‍යයෙකු සමග නවාතැන් ගන්ට ගියසේකය කියමින් සියල්ලෝම කොඳුලෝය. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். සාකෙවුස් නැගිට සිට ස්වාමිනී මා සන්තක දෙයින් දෙකින් කොටසක් දිලින්දුන්ට දෙමි. යමෙකුගෙන් අයුත්තේ යමක් ගෙන තිබේ නම් ඔහුට 4 ගුණයක් නැවත දෙමි ස්වාමින් වහන්සේට කීවේය. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். යේසුස් වහන්සේ ඔහුට කීසේක. ගැලවීම අද මේ ගෙදරට පැමිණියේය. කුමක් හේින්ද මොහොත් ආබ්‍රහම්ගේ පුත්‍රයෙක්ය. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. අද මේ නිවසට ගැලවීම පැමිණියා. எத்தனை குடும்பங்கள் இன்னும் ரட்சிப்படையாமல் இருக்கிறார்? පවුල් කීයක්ද තාමත් ගැලවීම නොලබ සිටින්නේ? காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද? இயேசுவை இவன் சந்தித்த மாத்திரத்திலே යේසුස් වහන්සේ මුණ ගැසුණ පමණක් නොව நான் வாங்கினதை நாளத்தனையாக கொடுக்கிறேன்னு சொல்றான். මා අයුත්තෙන් ලබාගත් දේ 4 ගුණකින් නැවත දෙනවා කීවා. நாங்கள்
பிழையாக வாங்கினதை நாங்கள் கொடுக்க வேண்டும். අපි වැරදි ලෙස ලබාගත් දේවල් නැවත දෙන්නට ඕන. அது மாத்திரம் நான் சொல்கிறேன், நான் சம்பாதித்த பிழையாக சம்பாதித்த இந்த ஐஸ்வர்யத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். එපමණක් නොව මම වැරදි ලෙස උපයාගත්තා වූ මාගේ ධනෙන් දෙකෙන් කොටසක් මම දිලිඳුන්ට ලබා இந்த දෙමි. வீட்டுக்கு நான் வாரேன்னு மட்டும் தான் ஆண்டவர் சொன்னார். යේසුස් වහන්සේ කිව්වේ මේ නුඹේ නිවසට මම පැමිණෙනවා කියලා. உடனே அவன் மனம் திரும்பிட்டான். ප්‍රථමයෙන් ඔහු පසුතැවිලි වුණා. அதனால ஆண்டவர் சொல்கிறார், உங்க வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்து. ඒ නිසා දෙවියන් යේසුස් වහන්සේ කියන නුඹේ නිවසට ගැලවීමක් දවසේ පැමිණියේ சரி, කියලා. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். හරි මේ දේ සියලු දෙනාම ஆனா දන්නවා. கேள்வி என்னவென்றால், ප්‍රශ්නාර්ථය කුමක්ද නම් இந்த சகையு எப்படியாக இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான்? මේ සකේවුස් කෙලෙසද යේසුස් වහන්සේ ගැන දැනගන්නේ. அவனுக்கு தெரியும் இவர் ஒரு போதகர், ඔහු දන්නවා ඔහු ආචාර්යවරයෙක් කියලා. சபையில பிரசங்கம் பண்ணுகிறார், ඔහු සභාවේ දේශනා කරනවා. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னுக்கு போறாங்க. බොහෝ සමයක උන්වහන්සේගේ පසුපස යනවා. இதெல்லாம் தெரியும். මේ සියල්ලම දන්නවා. ஆனால் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சை இவனுக்கு எப்படி வந்தது? යේසුස් වහන්සේ මුණ ගැසෙන්න ඕනේ කියනවා පිපාසය කෙලෙසද என் මොකට පැමිණියේ. வீட்டுக்கும் விடுதலை வேண்டும், என் வீட்டுக்கும் ரட்சிப்பு வர வேண்டும் என்று எப்படி அவன் கேள்விப்படுகிறான்? මගේ නිවසට ගැලවීම එන්නට ඕනේ කියන එක ඔහුට කොහොමද ආරංචි நான் වෙන්නේ? முதல்ல சொன்ன வண்ணமாக මම ප්‍රථමයෙන් කිය ආකාරයට இந்த வரிகளை செலுத்தாத வீடுகளுக்கு தலைவன் போவார். මේ මම ප්‍රථමයෙන් කිය ආකාරයට සුංගම් අය නොකරන්නා වූ නිවසට මේ ප්‍රධානියා යනවා. சகை ஒவ்வொரு வீடுகளுக்கா போறான். இப்ப. සකේවුස් සෑම නිවසකටම යන්නට வந்து ඇති. கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவனுக்கு இருந்ததான உதவியாளர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த வீட்டுல கொடுக்கல. ඔහු යටතේ සේවය කරපු අය ඔහුට ඇවිල්ලා පැමිණිලි කරනවා මේ නිවසෙන් මුදල් ලැබුණේ නැහැ කියලා. உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போறான். උදාහරණයක් හැටියට තව නිවසකට යනවා. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இதை நாங்கள் பார்க்கிறோம். මාක් 5 වෙනි පරිච්ඡේදය අපි බලනවා. ஒரு வீட்டுக்கு போன உடனே ඒක නිවසට ගියායින් පස්සේ அந்த இடத்துல என்ன சம்பவிக்கிறது ඒ என்றால், ස්ථානයේ කුමක්ද සිදු වෙන්නේ? மனைவி வந்து சொல்றாங்க, භාර්යාව ඇවිල්ලා කියනවා ஐயா, ස්වාමීනි சகை ஐயாவே, සකේව් මහත්තයෝ நாங்க 2 மாதமா நாங்க வரி செலுத்தல, අපි මාස දෙකක් මුළුල්ලේ අපි සුංගම අය කරේ නැහැ. எங்களுக்கு முடியல. අපිට බෑ. ஏன்னு சொன்னா, අපිට මක් නිසාද? ஏனென்றா எங்கட புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. මගේ ස්වාමි පුරුෂයාට පිස්සු හැදිලා තිබෙනවා. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் கல்லறையில தான் இருக்கிறார். දැන් ඔබ බැලුවොත් ඔහු ගල් ගුහාවක තමයි සිටින්නේ. கல்லறையில இருக்கிறாரு. ඔහු ගල් ගුහාවක සිටිනවා. அந்த சவகாலத்துல இருந்து அங்க இருக்கிற கல்லுகளை எடுத்து தன்னை அவர் குத்திக் ඒ கொள்ளுகிறார். සෝන් ගුහාවේ තිබෙනා වූ ගල් අරගෙන ඔහුවම ඇන ගන්නවා. அவருக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. ඔහුට යක්ෂා වේශ වී සිටිනවා. சங்கிலினால கட்டுனால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. දම්වැල් වලින් බැඳ තැබුවොත් හරි ඔහු පාලනය කරන්නට බෑ. இன்னும் 1 மாசம் டைம் தாங்க. තව මාසයක් අපිට කාලය ලබා இவருக்கு දෙන්න. சரியான கோபம். මොහුට හරි කේන්ති. இவர் சொன்னார், ஒரே ஒரு மாசம் சரியா அடுத்த மாதம் இந்த தேதியில நான் இங்க வருவேன். හරියටම හරියට එක මාසයක් ලබා දෙනවා. ඊළඟ මාසේ මේ දිනේට මම පැමිණෙනවා. ஈஸ்டருக்கு என்ன செய்வது என்று தெரியல. මේ ස්ත්‍රියට කුමක් කරම්දෝ ஐயோ, කියලා ஒரு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் நடக்கட்டும். අනේ මාසයක් තුලදී මොකක් හරි දෙයක් සිදු වේවා. என்னுடைய புருஷன் சவகாலத்தில் இருக்கிறதுனால, මාගේ ස්වාමි පුරුෂයා සෝන් ගුහාවේ සිටින නිසා வேலைக்கு போக முடியாதனால சம்பாதித்து இந்த வரியை செலுத்த முடியவில்லை. වැඩට යන්නට බෑ. ඒ මුදල් උපයාගෙන මේ සුංගම් අය කරන්නට බෑ. அந்த குடும்பத்துக்கு 1 மாசம் அவதாரம் கொடுத்துட்டு வந்துட்டார். ඔව් මාසයක කාලයක් ඔවුන් ලබා දීලා 1 පැමිණියා. மாசம் தான் சான்ஸ் එක கொடுத்திருக்கார். මාසයක් පමණ උන්ට அடுத்த අවස්ථාව ලබා மாதம் දුන්නා. இந்த நேரத்துல வருவேன். ලබන මාසේ මේ වෙලාවට මම පැමිණෙනවා. இப்ப வரி செலுத்தாத இன்னொரு வீட்டுக்கு போறார். සුංගම් අය නොකරපු තවත් නිවසකට යනවා. அவருடைய டீமோட போறாரு. ඔහුගේ කණ්ඩායම සමග යනවා. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம். මාක් සුවාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි වගන්තය අපි බලනවා. அங்க போற நேரத்துல ඒ ස්ථානට ගියාම அங்க பெற்றோர் அழுகுறாங்க. ඒ දෙමව්පියන් හඬා වැළපෙනවා. ஐயோ, எங்க வீட்டுல வேலை செஞ்சு கொண்டிருந்தது ஒரே ஒரு மகள் தான். අපගේ නිවසේ රැකියා කරමින් සිටි එකම එක දියණියයි. கடந்த 12 வருஷங்கள் பெரும்பாடு உள்ளவளா இருக்கிறார். පසුගිය මාස අවුරුදු 12 දී මහලේ රෝග පීඩාවෙන් இருந்த මිදිනවා. பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டோம். තිබුණු සියලුම මුදල් අපි இதுவரைக்கும் වියදම් நாங்கள் කරා. வரி செலுத்தினோம். අපි මේ වෙනතුරු අපි සුංගම් අය கடந்த කරා. 6 மாசம் வரி செலுத்த முடியல. පසුගිය මාස 6ක් මුළුල්ලේ ගෙවන්නට බැරි වුණා. எல்லா தன்னுடைய வியாதிக்காக எல்லா வைத்தியர்களிடம் போனோம். තමාගේ රෝගය නිසා සියලුම වෙදුන් ළඟට ගියා. அவளுக்கு சுகமே இல்ல. නමුත් ඇයට සුවය ලැබුණේ எங்களுக்கோ නැහැ. வயது போய்விட்டது. අපිට අපි වයෝවෘද්ධව සිටිනවා. மகள்ல தான் நாங்க தங்கி இருந்தோம். අපි යැපුණේ අපගේ දියණිය තුල. அவ வேலை செஞ்சா தான் நாங்க சாப்பிடலாம். ඇය රැකියාවේ නිරත වුණොත් පමණයි අපිට அவ ආහාර வேலை ගන්න செஞ்சா පුළුවන්. தான் வரி செலுத்தலாம். ඇය රැකියාවේ යෙදුනොත් පමණයි අපිට සුංගම් අය කරන්නට පුළුවන්. இப்ப சகையு சொன்னார், அத பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. දැන් සකේස් වෙන මට ඒ වාලි වැඩක් නැහැ. இன்னும் 1 மாசம் டைம் தருவேன். තව මාසයක කාලයක් நான் ලබා அடுத்த දෙනවා. ரவுண்ட் வர்ற நேரம் பணம் தரலன்னா අපි මම ඊළඟ රවුම එන අවස්ථාවේදී වරි පණන් දුන්නේ නැත්නම් இந்த அரசாங்கத்தால் உடைய வீடை எடுத்துக் கொள்ளப்படும். මේ ආණ්ඩුවෙන් ඔබගේ නිවස රාජසන්තක කරනු ලැබේ. இவங்க பெற்றோர் சொன்னாங்க,
ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோம். මොනවා හරි හාස්කමක් සිදු වෙයි කියලා සිතුවා. அடுத்த மாசம் வாங்க, நாங்க எப்படியாவது எங்க இருந்தாவது நாங்க பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம். ඊළඟ මාසෙ එන්න අපි කොහෙන් හරි මුදල් එකතු කරලා දෙන්නම්. இவங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்து அடுத்த இடத்துக்கு போகிறோம். මොහුන්ට තරවටු කරලා ඊළඟ නිවසට ඔහු மார்க் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். මාක් සුවාරංචි පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 35 වෙනි වගන්තියේ ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு போறான். සිනගෝගේ මුලාදෑනියාගේ නිවසට பாருங்க, ஜெப ஆலய தலைவன் வீட்டிலேயே வரி செலுத்த முடியல. බලන්න සිනගෝගේ මුලාදෑනියාටම වරි පණන් ගෙවන්නට බෑ. ஏன்னா அவருக்கே பணம் இல்ல, ඒක ඌටම මුදල් නැහැ. அவருக்கே காணிக்கை கிடைக்கல போல. ඌටම පඳුරු ලැබුණේ නැහැ. அங்க போகிற நேரத்துல, එහෙට ගිය අවස්ථාවේදී சகை உள்ள போற நேரத்துல සකේවුස් ඇතුළට පිවිසෙන அங்க වෙලාවේදී ஒரு அந்த வீடு மரண வீடாய் இருந்தது. ඒගේ මලගයක්ව තිබුණා. அங்க ஒரு பிள்ளை இறந்திருக்கிறார். ඒක දැරියෙක් මැරී இந்த සිටියා. மனுஷனுடைய அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. ඒ සිනගෝගේ මුලාදෑනියාගේ දරුවේ මැරී සිටියා. குமாரத்தி இறந்து முன்னே வச்சிருக்காங்க. ඒ දියණිය මැරී ගොස් ඉදිරියෙන් තබා இவர் තිබුණා. மெதுவா தாப்பனை கூப்பிட்டு சொல்றாரு, හිමීට තාත්තා වණ්ඩ ගාලා කියනවා இந்த வரி வாங்கத்தான் வந்தேன், අපි වරි පණම් ගන්න තමයි ආවේ. உங்களுடைய இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே எப்படி கேட்கறதுன்னு யோசிக்கிறேன். මේ වාතාවරණය දුටු ගමන් කෙලෙසද මේක අහන්නේ කියලා අපි දන්නේ නැහැ. அடுத்த மாசம் வர நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருங்க. ඊළඟ මාසෙ අපි එන්නම් ඔබ සූදානම් කරලා තියන්න. அவங்களோடு சேர்ந்து இவரும் கொஞ்சம் அழுதுட்டு போயிருட்டார். ඔවුන් සමග එකතු වෙලා මොහොත් පොඩ්ඩක් අඬා වැළපෙලා එතනින් පිටත්ව ගියා. அப்ப இந்த மனுஷன் சொன்னாரு, ඒ අවසරද පියා පැවසුවා ஜெப ஆலயத்துல தலைவன் சொன்னார், அடுத்த மாசம் எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். සිනගෝගේ මුලාදෑනියා පැවසුවා කෙලෙසෝ මම සූදානම් කරලා ලබා இப்ப දෙන්නම්. சகையுவ வேறொரு வீட்டுக்கு கூட்டிட்டு දැන් போறான். සකේවුස් තවත් නිවසකට යනවා. மார்க் 10ஆம் அதிகாரத்து 46ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். මාක් 10 වෙනි පරිච්ඡේදයේ 47 වෙනි වගන්තියෙන් අපි அந்த බලනවා. வீட்டுக்கு போன உடனே ඒ නිවසට ගියාන් පසු அந்த பெற்றோர் அழுகுறாங்க. ඒ දෙමව්පියන් හඬා වැළපෙනවා. மனைவி பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருக்காங்க. භාර්යාව සහ දරුවන් හඬා என்ன சொல்றாங்கன்னா, මොකද්ද කියන්නේ? ஐயோ ஐயா, இந்த மாசம் எங்களுக்கு வரி கொடுக்க முடியல. අනේ මහත්තයෝ මේ මාසේ සුංගම් අය කරන්නට බෑ අපිට. உங்களுக்கு தெரியாத 6 மாசத்துக்கு முதல்ல இந்த புருஷன் அவர் குருடனாய் ඔබ போய்விட்டார். දන්නේ නැද්ද මාස 6කට කලින් මගේ ස්වාමි පුරුෂයා අන්ධ භාවයට පත් වුණා. அதுதான் குருடனாகிய பர்த்திமேயுடைய வீடு. ඒ තමයි අන්ධ වර්තමේගේ නිවස. சொல்றாங்க, ஐயோ எங்களால கொடுக்க முடியல. අනේ අපිට දෙන්නට බෑනේ. ஒவ்வொரு மாசம் எப்படி வரி செலுத்தினோம் என்றால், මාසෙන් මාසෙට කෙලසද අපි සුංගම් අය කරන්නේ. ஓ என்னுடைய புருஷனாகிய பர்த்திமேயு போய் பிச்சை வாங்கி அதிலே வருகிற வருமானத்துல தான் நாங்கள் வரி செலுத்தினோம். මගේ ස්වාමි පුරුෂයාන වර්තමේ යාචකයෙක් හැටියට ක්‍රියා කරමින් තමයි මුදල් එකතු කරලා මේ මුදල් ඔබට ලබා கடந்த දෙන්නේ. 3 மாதங்கள் மழை நிமித்தமாக පසුගිය මාස 3 මුළුල්ලේ වර්ෂාව කරනකොට அவருக்கு பிச்சை கூட கிடைக்கல. ඔහුට සිංගමන් කරන්නට බැරි வீதி වුණා. ஓரத்துல போய் அமர்ந்திருந்து பிச்சை வாங்க முடியல. වීදිවල ගොස් සිංගමන් ඉල්ලන්නට බැරි වුණා. இன்னும் 1 மாசம் தாங்க எங்களுக்கு, මාසයක් අපිට ලබා දෙන්න. 1 மாசம் அவகாசம் தாங்க, තව මාසයක කාලයක් අපිට அடுத்த ලබා දෙන්න. மாசம் எப்படியாவது கொடுத்துறோம். ඊළඟ මාසේ කෙලෙසෝ අපි ලබා மழை දෙන්න. நின்று போனா அவர் பிச்சை வாங்கலாம். වර්ෂාව නතර වුණොත් ඔහුට හිඟා කන්නට පුළුවන්. சரி, 1 மாசம் டைம் கொடுத்துட்டாங்க. හොඳයි මාසයක් කාලයක් ලබා දෙන්න. மாதம் முடிந்த உடனே அந்த சரியான நாள்ல முதல் இடத்துக்கு போகிறார். මාසේ ඉවරනාට පස්සේ හරියට මේ ප්‍රථම ස්ථානෙට ඌ යනවා. அந்த வீட்டுக்கு போய் கதவு தட்டுற ඒ நேரத்துல නිවසට ගොස් දොර තට්ටු කරන අවස්ථාවේදී அவரிடம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஸ்திரீ தான் சொன்னா, ඒ නිවසේ ඉන්න ඔය ස්ත්‍රිය තමයි පැවසුවේ என்னுடைய புருஷனுக்கு பைத்தியமா இருக்குது, මගේ ස්වාමි පුරුෂයා පිස්සු හැදිලා සිටිනවා. கல்லறையில தான் இருக்கிறார். ගල් ගුහාවක තමයි සිටියේ. பார்த்தா புருஷன் மனைவி 2 பேரும் வெளியே வராங்க. දැන් බලනකොට ස්වාමි පුරුෂයා භාර්යාව එක එක්සත් පිටතට පැමිණියා. ஐயா சகிவே உள்ளுக்கு வாங்க. මහත්තයෝ ඇතුළට එන්න. இவர் சொன்ன உள்ளுக்கெல்லாம் நான் வரல, எனக்கு கொடுக்க வேண்டிய வரியை செலுத்து. මම ඇතුළට එහෙම එන්න මට දෙන්නට ඕන සුංගම් මුදල් ලබා දෙන්න. ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, විගසින්ම ලබාගෙන ඉල්ල එක ලබා දීලා இந்த மாசம் இல்ல அடுத்த மாசத்துக்கு சேர்த்து தர்றோம்னு මේ சொன்னாங்க. මාසෙට පවණක් නේ ඊළඟ මාසෙට එකතු කරලා දෙන්නම් இப்ப சகியுக்கு ஆச்சரியப்பட்டார். දැන් සාකේවුස් පුදුමයට පත් இவருக்கு වුණා. பெரிய ஆச்சரியம். දැන් මොහු විත විස්මයට පත් වුණා. கேட்டார், அந்த வீட்டுல இருக்கிற ஆள் யாரு? ඇහුවා මේ ගෙදරින් මිනිස්සයා කවුද? அப்ப இவங்க சொல்றாங்க, ඒකට භාර්යාව කියනවා போன மாசம் நான் சொன்னேன் தானே, "ඊයේ මාසෙ මං කීවා නේද? சவ காலத்துல தான் என் புருஷன் இருக்கிறான், සොහොන් ගුහාවේ තමයි මගේ මිනිස්සයා அவனுக்கு ඉන්නේ." பைத்தியம் பிடிச்சிருக்கு, ඔහුට පිස්සු ඇදිලා සිටියා. சங்கிலியால கட்டுனாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. දන්වල වලින් බැඳ තැබුවත් හරි ඌව පාලනය කරන්න බෑ நடந்த කියලා. சம்பவம் என்ன தெரியுமா? සිදුණු දේ කුමක්ද ஒரு நாள் දන්නවද? இயேசு என்று ஒருத்தர் வந்தார். දවසක් දා යේසුස් නැමැති சீஷர்களோடு வந்தார். ගෝලයන් සමග පැමිණියා. அக்கறையிலிருந்து வரும் பொழுது, ඒගොඩ සිට මෙගොඩට පැමිණියා. ஓ என்னுடைய புருஷனை கண்டார், මාගේ ස්වාමි පුරුෂයාව என் දුටුවා. புருஷன் அவர்கிட்ட போனா, මගේ ස්වාමි පුරුෂයා ඌ වෙත
වෙතට ගියා. இயேசு அவனை விடுதலை ஆக்கினார். යේසුස් වහන්සේ උට ගැලීම ලබා அடுத்த දුන්නා. நாள்ல இருந்து வேலைக்கு போனான். ඊළඟ දවසට රැකියාවට ගියා. இப்ப ஒவ்வொரு மாசம் நாங்கள் வரி செலுத்த நாங்கள் ஆயத்தமாக සෑම இருக்கிறோம். මාසයකම සුන්ගමය කරන්නට අපි සූදානමින් ஓ සිටිනවා. சகையுவுக்கு ஆச்சரியமா இருந்தது. සකේවුස් මවිතයටපත් වුණා. சகையு அந்த பணத்தை அடுத்த மாசம் பணத்தையும் சேர்த்துட்டு போறான். සකේවුත් දැන් ඊළඟ මාසේ මුදලුත් එකතු කරගෙන යනවා. அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொல்றாங்க, ඒ දෙන්නම අඬගාලා ஐயா කියනවා சகையுவே, මහත්තයෝ සකේවුස් இதோட நின்றாதீங்க. මේ සමග නතර වෙන්නට එපා. அந்த இயேசுவை நீங்களும் கொஞ்சம் போய் பாருங்க. ඒ යේසුස් වහන්සේ ඔබත් කියලා அந்த அற்புதம் செய்கிறவரை நீங்களும் பாருங்க. ඒ ආස් කරන්න ඔබත් ගොස් බලන්න. உங்களுக்கும் எதையாவது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் செய்வார். ඔබටත් මොකක් හරි සිදුවීමක් උන්වහන්සේ කරයි. இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. දැන් සකේවුස්ට පිස්සු හැදිලා. இவர் யோசிக்கிறார், என்னப்பா சம்பவம், මේ මොකද්ද මේ සිදු වුනේ? இந்த பைத்தியக்காரனை இயேசு சுகப்படுத்தினாரா? මේ පිස්සව යේසුස් වහන්සේ සුව කළාද? இப்ப அடுத்த வீட்டுக்கு போகிறாரு. දැන් ඊළඟ නිවසට යනවා. அடுத்த வீட்டுல என்ன சம்பவம்? ඊළඟ නිවසේ කුමක්ද සිදුවන්නේ? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. අවුරුදු 12ක් මුළුල්ලේ මහලේ රෝගයෙන් පීඩා වින්දා ස්ත්‍රියක. அங்க போகும் பொழுது ඒ යන අවස්ථාවේදී அவர் உள்ள போறதுக்குள்ள ඇතුළට යන්නට அந்த குடும்பத்தார் போய் சகையு ஐயாவே எங்க வீட்டுல வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. සකේවුස් මාත්‍ය එන්න අපේ ගෙදරට එලා තේ පානය කරලා அவர் යන්න. சொல்றேன், அதுக்கு வரல, என்னுடைய வரிய வாங்க මම வந்திருக்கிறேன். තේ බොන්නට ආවේ නෑ මගේ සුංගම් මුදල් අය කරගන්න. உள்ளுக்கு போனோன்னு அவங்க கதையை சொல்றாங்க. ඇතුළට ගියාට පස්සේ උන් කතාව போன කියනවා. மாதம் உங்களுக்கு என்ன மகளை பத்தி சொன்னேன்தானே? පසුගිය මාසේ මාගේ දියණිය ගැන කීවා නොවේද? இவ தான் அந்த மகள். මෑ තමයි 12 வருஷங்கள் பெரும்பாடு உள்ளவள். අවුරුදු 12ක් මහලේ රෝග පීඩාව විඳින. எல்லா பணத்தையும் செலவழிச்சு සියලු මුදල් වියදම් எல்லா කළා. வைத்தியர்கிட்டையும் போய் සියලු වෙදුන් ළඟට ගොස් ஒன்றுமாகவில்லை. කිසි දෙයක් සිදු වුණේ ஒரு නැහැ. நாள் දවසක් இயேசு இந்த வீதியிலே நடக்கும் பொழுது යේසුස් වහන්සේ මේ මාර්ගයේ ගමන් කරන இயேசுவை பற்றி වෙලාවේදී கேள்விப்பட்ட உடனே යේසුස් වහන්සේගේ ආරංචි වුණ என் අවස්ථාවේදී மகள் போய் මගේ දියණිය ගොස් அவருடைய அங்கியின் தொங்கலை தொட்டாள். උන්වහන්සේගේ සලුවේ அவள் දාවල් சுகமானாள். සුවය ලැබුවා. இப்பொழுது வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். දැන් රැකියාවට යමින් இது සිටිනවා. அறுவடையின் காலம். මේ අස්වැන්නේ කාලයයි. அறுப்பு மிகுதியாய் இருந்தது. අස්වැන්න බොහෝය. அறுத்து கொண்டு வந்தபடியால் මේ අස්වැන්නේ නෙලාගෙන ආපු නිසා இப்பொழுது இந்த வரியை செலுத்த நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். මේ සුංගම් මුදල් අය කරන්න අපි සූදානම්. ஆனா ஐயா, නමුත් මහත්තයෝ ஐயா, මහත්තයෝ சகையு ஐயாவே, සකේවුස් මහත්තයෝ நீங்களும் அந்த இயேசுவை கொஞ்சம் போய் சந்திங்க. ඔබත් ගිහිල්ලා මේ යේසුස් වහන්සේ පොඩ්ඩක් මුණ இவர் ගැසෙන්න. பார்த்தா இரண்டாவது சாட்சி. ඔහු බැලුවා මේ දෙවෙනි සාක්ෂිය. பணத்தை எல்லாம் வாங்கிவிட்டு சந்தோஷமாய் போகிறார். මුදල් ලබාගෙන ඔහු සතුටින් ගියා. இப்ப மூன்றாவது வீட்டுக்கு வரி செலுத்தாத மூன்றாவது வீட்டுக்கு போகிறார். සුංගම් අය නොකරපු තෙවන නිවසට ඔහු ගොඩ වැදුනා. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு. සිනගෝගේ මුලාදෑනියාගේ නිවසට. அங்க வீட்டுக்கிட்ட போற நேரம் பாட்டு சத்தம் கேக்குது. ඒ නිවසට යන අවස්ථාවේදී ගීතිකා ගායනා කරන්නව ஓ, மியூசிக் சத்தம் கேக்குது. උන්ට සංගීත භාණ්ඩ போய் වයින් සද්ද. கதவு தட்டினோன்னு ஒரு சின்ன பிள்ளை கதவை திறக்கிறான். ඔහු දොරට තට්ටු කරපු වෙලාවේ කුඩා දැරියෙක් ඇවිල්ලා දොර විවෘත කරා. கேக்குறாரு, ඔහු ඇසුවා. உன்னை நான் முதல்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே. ඔබ මං කොහෙද දැකලා තියෙනවනේ. இல்ல ஐயாவே, நீங்க யாரு? ඔබ දැනනේ ඔබ කවුද? நான் போன மாசம் இந்த வீட்டுல வர்ற நேரத்துல මම පසුගිය මාසේ මේ නිවසට වඩින இது වෙලාවේදී இந்த வீடு சாவு வீடா இருந்துச்சு. ஒரு பிள்ளை இறந்திருந்தாலே මේ ගෙදර මලගියක්ව තිබුණානේ දැරියෙක් அந்த මැරි பிள்ளையோட සිටින. முகம் ஓ மாதிரி இல்லையா இருந்துச்சு. ඒ දැරියගේ මූණයි ඔබගේ මූණයි එක සමානව அது තිබෙනවා. சொன்னாங்க, சார் මහත්තයෝ அது நான் தான் මම තමයි நான் தான் දැරිය. மறித்திருந்தேன். මම තමයි මැරී සිටියේ. அந்த நாளிலே ඒ දවසේදී இயேசு என்று ஒருவர் என் வீட்டுக்கு வந்தாரு. යේසුස් නැමැත්තෙක් මාගේ නිවසට இந்த පැමිණියා. கரத்தை பிடித்தார். මාගේ දෑතින් අල්ලා கலத்தா குமி என்றார். கலத்தா குமி சிறு කියලා பெண்ணே පැවසුවා. எழுந்திரு என்றார். උඩා දැරිය ஆகவே පිටින් நான் පන්න. ஆடி பாடி ஆண்டவரை ඒ துதிக்கிறேன். නිසා මම නටමින් වයමින් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා என் කරනවා. சூழ்நிலை மாறியது. මගේ වාතාවරණය වෙනස් වුණා. இதோ அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிற பெற்றோர் வராங்க வெளியே. ඒම කතා කරමින් ඉන්නකොට දෙමව්පියන් එනවා. சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு வீட்டுல எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும். මහත්තයෝ අද අපේ ගෙදරින් කාලා තමයි යන්නට ඕන. இவருக்கு இந்த பிள்ளையின் சம்பவத்தை கேட்டனே ஆச்சரியப்பட்டுட்டார். මොහු පුදුමයට පත් වුණා මේ දැරියගේ කතාව අහුවාම. அந்த பணத்தை வாங்கிட்டு வரி பணத்தை ඒ வாங்கிட்டாரு. සුංගම් මුදල් අය කරගෙන வெளியே போற நேரம் அந்த பிள்ளை சொல்லுது, පිටතට යනකොට මේ දැරිය කියනවා சகையு அங்கிள், සකේව් මාමේ என்ன சந்திச்ச இயேசுவை நீங்களும் கொஞ்சம் போய் சந்திங்க. මාව මුණ ගැසුණු යේසුස් වහන්සේ ඔබත් ගිහිල්ලා මුණ பக்கத்துல ගැසෙන්න. இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் சந்திங்க. ළඟින් එක්කිනාට කියන්න ඔබත් ගිහිල්ලා இது පොඩ්ඩක් මුණ வரைக்கும் ගැසෙන්න. சந்திக்கலன்னு இனிமேல் போய் சந்தியுங்கள். මේ වෙනතුරු ඔබට මුණ ගැසුන්නේ නැත්නම් දැන් மரித்தோரை ගිහිල්ලා உயிர் தெழுத்துகிற ஆண்டவர் அவர். කරුණාවයි උත්තාන කරන්නව අපගේ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய சூழ்நிலையில விழுந்திருந்தால் கரத்தை பிடித்து சொல்லுவார், தலத்தா குமி எழுந்திரு. අපි වැටි සිටියා නම් අපේ වාතාවරණය බල උන්වහන්සේ කියන තලත කුමී කියලා අපව නැගිටවනවා උන්වහන්සේ. கடைசி
கடைசி வீட்டுக்கு போறார். අවසාන නිවසට ගොඩ වදිනවා. அங்க போன உடனே ඒ ගිය අවස්ථාවේදී அங்க ஒருத்தர் வந்துட்டு நீங்க தானே அந்த வரி வசூலிக்கிற ஆள்னு சொல்றாரு. ඔයා නේද සුංගම් අය කරන්න? அப்ப இவர் கேக்குற நீ யாரப்பா? එතකොට මූහාන ඔබ කවුද? ஞாபகம் இருக்கா போன மாசம் எங்க வைஃபுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போனீங்களே. ඔබ තරවටු කරලා කියන්නේ මගේ භාර්යාවට ගිය මාසේ ඇවිල්ලා. என் பேர் தான் பர்த்துமேயு. මගේ නම තමයි පත්‍රය. நான் ஒரு குருடனாய் இருந்தேன். මම අන්ධෙක්ව நான் සිටියා. ஒரு பிச்சைக்காரனாய் මම இருந்தேன். හිඟන්නෙක්ව සිටියා. அந்த நாளிலே ඒ දවසේදී நான் ஒரு நாள் கேள்விப்பட்டேன். එක දවසක් මම ආරංචි වුණා. இயேசு அந்த வழியிலே செல்லுகிறார் என்று. යේසුස් වහන්සේ මාර්ගයෙන් යන බව கேள்விப்பட்ட பிரகாரமாக ආරංචි වුණ විගසම தாவீதின் குமாரனே, දාවිද්ගේ පුත්‍රයා தாவீதின் குமாரனே, தாவீதுக்கு எனக்கு புத்திரனே, இரங்கும் என்று சொன்னவளே මට අනුකම්පා அவர் කරන්න என்னண்டே අවස්ථාවේදී வந்தார். ඔහු කොලස මාව සොයාගෙන என் පැමිණියා. கண்களை தொட்டார். මාගේ ඇස நான் ස්පර්ශ பார்வை කළා. அடைந்தேன். මම බැල්ම ලබා ගත්තා. இப்பொழுது வேலை செய்கிறேன். දැන් මම රැකියාවේ නිරතව සිටිනවා. அங்கேயும் வரியை கொடுத்தார்கள். ඒ ගෙදරින් ඔවුන්ට සුංගම් පනම් ලබා දුන්නා. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே මේ සියල්ල ආරංචි වුණ ගමන් விடுகேட்டர் எப்படி நடந்தது? කෙලසද මේවා සිදු වුණේ? நான் நம்புறேன் இப்படி கேட்டிருப்பாரு. මම විශ්වාස කරනවා මෙලෙස අහන්නදී. அப்படி அற்புதம் செய்கிறவர் ඒ ලෙස ආස්කම් කරන තැන என்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? මගේ ජීවිතෙත් කරයිද? அப்ப இந்த குருடனாகிய பர்த்திமேயு சொன்னான், මේ අන්ධව බර්තලමේම කියන්නේ என்னை சுகப்படுத்தினவர், මාව මට எனக்கு සුවය ලබා දුන්නා. அற்புதம் செய்தவர் මට ආස්කම් කරපු එක්කෙනා. உங்களுக்கும் செய்வார். ඔබටත් කරයි. நீங்களும் போய் அவரை சந்திங்க. ඔබත් ගොස් මුණ ගැසෙන්න. இந்த சாட்சிகளை கேள்விப்பட்ட பிறகுதான் මේ සාක්ෂි ඇසුවායින් පසු තමයි இந்த சகையு தீர்மானித்தான் இந்த இயேசுவை நான் பார்த்தே தீர வேண்டும் என்று. මේ යේසුස් වහන්සේ මං අනිවාර්යෙන් මුණ ගැසෙන්නට ඕන இன்றைக்கு කියලා. அநேகர் கத்தார் தேசத்திலே இயேசுவை காணாததுக்கு காரணம் யார் தெரியுமா? අද මේ කතා දේශේ බොහෝ දෙනෙක් යේසුස් වහන්සේව නොදක සිටීමට விடுதலை හේතුව කාරණාව කවුද දන්නවද? விடுதலை அடைந்த சுகப்பெற்ற ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நாங்கள் இயேசுவை நீங்களும் போய் சந்திங்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்லாததனால். මුදවා ගන්නු ලැබුවා අය, ගැලීම ලැබපු අය, සාක්ෂි ලබා ගත්ත අය, ආශිර්වාද ලැබපු අය අපි කිල්ල යේසුස් වහන්සේ ගැන නොකියන නිසායි. நாங்கள் உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறோம், இயேசுவுக்கு சாட்சியா இல்லை. අපි ලෝකයට සාක්ෂිමත්ව සිටින නමුත් යේසුස් වහන්සේට பக்கத்துல සාක්ෂි இருக்கிறவங்க කරනවා. பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு சாட்சியா இருந்தால் ඔබ ළඟින් එක්කනට කියන්න ඔබ යේසුස් වහන්සේ සාක්ෂි කරුවෙක්ව இன்னும் සිටිනවා නම් லட்சங்கள் ரட்சிப்படைவார்கள். ලක්ෂ ගණන් ගැලීම ලබයි. லட்சக்கணக்கான சகைகள் எழும்புவார்கள். ලක්ෂ ගණන් සංඛ්‍යාත සකේවුස්ලා නැගිටේ. அருமையான தேவஜனமே, අනාර්ග උදේවන වහන්සේගේ ජනේනි. உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறார் தெரியுமா? ඔබ අය මාවයි දෙවියන් වහන්සේ කෙලසද කැඳවලා තිබෙන්නේ. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் යේසුස් நிற்கும்படியாக. වහන්සේට සාක්ෂි කරුවන් හැටියට සිටින්නටයි. உங்களை காண்பவர்கள் ஆண்டவரை காண வேண்டும். ඔබ දකින අය දෙවියන් වහන්සේ දකින්නට ඕන. உங்களை காண்பவர்கள் அவர்கள் இயேசுவை காண வேண்டும். අපව දකින අය යේසුස් වහන්සේව දකින්නට ඕන. இன்றைக்கு நாங்க சாட்சி இல்லாதனால தான், අද අපි සාක්ෂියක් ලෙස සිටින්නේ නැති නිසා நாங்க තමයි எங்களோட சாட்சியை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளாதனால தான் අපගේ සාක්ෂිය අපි අන් අය සමග බෙදා නොගන්නා නිසා තමයි சுவிசேஷம் இன்னும் குன்றி போயிருக்கிறது. සුභාරංචි එලෙස මේ ඒ ස්ථානෙම තිබෙන්නේ. எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க? කී දෙනෙක් අද තීරණයක් ගන්නවා? நானும் ஒரு சகையு தான், මමත් එක සකේවුස් நானும் කෙනෙක් ஒரு තමයි. பாவி தான், මමත් පාපිස්ටෙක් තමයි. ஆவிக்குரிய ஜீவித்துல குள்ள மனுஷன் தான். ආත්මික ජීවිතේ මිටි මිනිසෙක් ஆண்டவர் තමයි. என்னை தொட்டார். දෙවියන් වහන්සේ මාව ස්පර්ශ කළා. மற்றவர்களுக்கு அந்த நல்ல இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன், අන් අයට මම යහපත් යේසුස් அந்த වහන්සේ ගැන ரட்சகரை කියනවා. பற்றி சொல்லுவேன், ඒ ගැලවුම් කාර්යය ගැන මම කියනවා. அந்த ரட்சகரை பற்றி ඒ சொல்லுவேன். මිදුම් කාර්යය ගැන මම அன்றைக்கு කියනවා. யூதேவியாவில நடந்தவர் இன்றைக்கு கத்தார் தேசத்திலும் நடந்து එදා கொண்டிருக்கிறார். ජුදා දේශේ ඇවිද්දව තනන් වහන්සේ අද කතාර් දේශේ வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். තෝලියේ එලියා තිබෙන උන්වහන්සේ ඊයේත් අදත් හෙට அன்று அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். ආස්කම් කළ දෙවියන් වහන්සේ අදත් ආස්කම් කරන්න බලවත්. அநேகர் இன்றைக்கு விடுதலை அடையாமல் இருப்பதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். බොහෝ දෙනෙක් ගැලීම ලබන්න නැතුව ඉන්නකට හේතුව කාරණා ඔබයි මමයි. இன்றைக்கு இந்த தீர்மானத்தோட போவோம். අද අපි තීරණයක් සමග යනවා. மற்றவர்களுக்கு நான் சாட்சி சொல்லுவேன், අන් අයට මගේ සාක්ෂිය කියනවා. இயேசுவை குறித்து நான் சாட்சியாய் நிற்பேன். යේසුස් වහන්සේ ගැන මම සාක්ෂි දරනවා. அதற்கூடாக அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்படுவார். ඒ තුලින් බොහෝ දෙනෙක්ව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට කැඳවන ලබනවා. யாவரும் இருக்கிற